எனக்கு ஒரு 17 வயசு இருக்குங்க. டிப்ளமோ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தேன். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ன்னு வச்சுக்கோங்களேன். டிப்ளமோ ஃபைனல் இயர்னா. எனக்கு என்ன ஆசை தெரியுமா? எங்க வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நானும் பாட்டியும் மட்டும் தான். அப்பா சென்னையில இருக்கிறாரு. எங்க வீட்ல ஃப்ரிட்ஜ் இல்ல, வாஷிங் மிஷின் இல்ல, எதுவுமே இல்ல. நான் கூட கேட்பேன். இந்த மாரி ஒரு செகண்ட் ஹேண்ட்லயாவது ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி குடுக்க சொல்லுங்க அப்பாகிட்ட சொல்லி. ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு துணி துவைக்கிறீங்க? 60 வயசுல உட்காந்து முதுகு வலிலாம் வருதுல்ல, ஏன்? அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்ல, இல்ல வாஷிங் மிஷின் வாங்குனா பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் வந்து நம்ம வீட்ல துணி போட ஆரம்பிச்சுருவாங்க. வாங்கக்கூடாது. சரி. அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் ஹேண்ட்ல ஒரு பைக்காவது வாங்கி குடுக்க சொல்லுங்க. நான் 2 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர் எங்கேயாவது டிராவல் பண்ணணும்னா, ஏதாவது கடைக்கு போனா நான் போயிட்டு வந்துருவேன்ல. அப்டின்னா, இல்ல, இல்ல எல்லாரும் பைக் கேட்பாங்க. அதுக்கும் சொசைட்டி. சரி ஓகே. அவங்க தான் அப்படி. எனக்கு பர்சனலா ட்ரீம் இருந்துச்சுங்க. என்னன்னா, நம்ம வந்து நல்லா படிக்கணும். ஏன்னா, எனக்கு அப்ராட் போகணும்னு ஆசை. படிக்கிறதுக்காக. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுதானே பெருமை சேர்க்கிறது. பாரு ஒரு பாட்டி வளர்த்த பையன் அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. இன்னைக்கு அந்த பையன் வந்து அப்ராட்ல போய் படிச்சு நல்ல இடத்துல இருக்கான். அதுதானே ஒரு நல்ல பேர் வாங்கி குடுக்குறது. அதுதான் என் மைண்ட்ல இருந்துச்சு. ஓகேங்களா? அண்ட் 2வது விஷயம் என்னன்னா, அப்படி போனா தான் வந்து எனக்கும் வந்து நல்லா காசு சம்பாதிக்கலாம். நம்ம வீடு வந்து அ யூ நோ என் வீட்ல பாட்டிக்கு வந்து கல்யாண வாழ்க்கை சரியில்ல. அப்பாவுக்கும் கல்யாண வாழ்க்கை சரியில்ல. நம்ம நல்லா படிச்சு, நல்லா காசு பணம் சம்பாதிச்சு ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறப்போ, நம்ம வீடும் மேல போகும்ல. கரெக்ட்டு தானே? என்னதான் இருந்தாலும் யாரும் மதிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு பொம்பள மட்டும் தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நல்லா படிச்சு குடும்பத்த முன்னுக்கு கொண்டு வந்தோம்னா, குடும்பத்தில இருக்க ஒரு சொசைட்டில ஒரு மரியாதை கூடும். அதுவும் என் மைண்ட்ல இருந்துச்சு. 3வது எனக்கு ஒரு பொண்ண ரொம்ப பிடிக்கும். அதான் உங்களுக்கு தெரியுமே. அதுவும் என் மைண்ட்ல இருந்துச்சு. இந்த மாரி எல்லாமே நல்ல விஷயங்கள் மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் நான் சென்னை வந்தேன். ஆ நான் எல்லாரும் சொன்னாங்க, "சென்னை போகாத, போகாதன்னு" சொல்லிட்டு. ஆனா எனக்கு என்ன தெரியுமா? நம்ம எதுவும் தப்பு பண்ணலையே. ஸ்டெப் மதர்ன்னு சொன்னாங்க. பரவால்ல அவங்க என்ன வேணா பண்ணிட்டு போட்டும். நம்ம கோல் என்ன? நாம நல்லா படிக்கிறோம். சந்தோஷமா சென்னைய பார்க்குறோம். நமக்கு சொந்தக்காரங்க சென்னையில இருக்காங்க. சந்தோஷமா போறோம். ஜாலியா இருக்கிறோம். ஜா ச ச சந்தோஷமா பண்ணணுங்க. ஜாலியா பண்ணணும் எல்லாத்தையுமே. அப்பதான் எல்லாமே நடக்கும். சீரியஸா பண்ணா நடக்காது. நம்ம சந்தோஷமா இருக்கிறோம், நல்லா படிக்கிறோம். நமக்குன்னு ஹையான ஒரு ஆம்பிஷன் இருக்கு. அந்த ஆம்பிஷன் நோக்கி நம்ம டிராவல் பண்றோம். தட்ஸ் ஹவ் வி ஹேவ் டூ லிவ். ஸோ அதுதான் நானும் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனா சென்னை வந்த இடத்துல தான் எனக்கு புரிஞ்சுச்சு, இந்த சொசைட்டி என்ன எப்படி பாக்குது? அது மட்டும் இல்லாம என்ன சுத்தி இருக்கிறவங்களே என்ன எப்படி வச்சிருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்கன்றது எனக்கு லேட்டா தான் புரிஞ்சுச்சு. ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் மை ஃபாதர். நான் சொல்லிர்றேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் சென்னை வந்தப்போ, அ எனக்கு பெர்சனலா என்னோட கோல் எப்படி நான் என்ன பண்ணுவேன்னா, அடிக்கடி நான் மெமரீஸ் எல்லாம் பார்ப்பேன். என்னோட லேப்டாப்ப தொறந்துட்டு, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம டிராம் போறப்போ எடுத்த பிக்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நான் எடிட் பண்ணி ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கிட்டு, ஃபன் பண்ணிக்கிட்டு, சிட்டு போய் என் லேப்டாப்ப தொறந்துட்டு நான் பாட்டுக்கு உட்காந்து வேலைய பார்த்துட்டு இருக்கிறேன். கொஞ்சம் அமைதியான பையன் தாங்க. அவர் பாட்டு உடனே, "நீ வந்து ஆளுண்ட ஜாதி." ஆளுண்டா ஜாதியா? ஏன் ஆளுண்டா ஜாதி? 24 மணி நேரமும் என் தங்கச்சி, தம்பி சின்ன பசங்க கட்டி புடிச்சுட்டா தூங்க முடியும்? எப்ப பார்த்தாலும் இந்த சினிமால வர மாரி. இது கூட பரவால்ல. ஃபோன் பேசினா 1 நிமிஷம் தான் பேசணும். அதுவும் நான் இங்க உட்கார்ந்திருப்பேன். அவர் இங்க பக்கத்துல உட்கார்ந்திருப்பாரு. முன்னாடி எதிர்த்து நின்னு பேசணும். அப்படியே பக்கத்துல உட்காந்து. ஏன்னா சந்தேக புத்தி. நான் வெளிய போய் ஃபோன் பேசினா பின்னாடியே வந்துர வேண்டியது. யார்ட்ட பேசுற? இந்தம்மா அத்தான்ட்ட பேசுறேன். அவன் சொல்லிக் குடுத்து எங்க அம்மாவ கொடுமைப்படுத்துனியா? ஏய்! சும்மா பேசிட்டு இருக்கேன். சும்மா எதுக்கு 1 நிமிஷத்துக்கு மேல பேசணும்? அது காசு தானே! ஆமா காசு தான். அப்ப எதுக்கு 1 நிமிஷத்துக்கு மேல பேசக்கூடாது? இதுலயும் பக்கத்துல உட்காந்து என் ஃப்ரெண்ட் சொல்றா முட்டா புண்ட அப்டின்னா, நான் அவன்ட்ட போயிட்டு, ஹாய். என்னடா ஹாய்? ஒழுங்கா தான் பேச தொலையேன் மயிரு. என்னமோ ஹாய் இப்போ எனக்கு போர் அடிக்குதுதான்னு உனக்கு கால் பண்ணேன். பேசுடா நாயே. நம்ம அப்புறம் ஓகேடா. இப்படியே ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசினோம். அவன் அடுத்த நாள் காலைல போயிட்டு என்ன கெட்ட வார்த்தையிலே கேட்பான். ஏன்டா புண்ட மவனே! நீ எல்லாம் வந்து ஆம்பள கூதியா புண்ட, ஒரு ஃபோன் பேச தெரியாதாடா மயிரு புண்டன்னு கேட்பான். நான் எப்படி காலேஜ்ல போய் நிம்மதியா அவன்ட்ட போய் பேசுறது? எல்லாரும் என்ன கேவலமா பார்ப்பானுங்க. இதாச்சும் பரவால்ல விட்டுடுங்க. குளிக்கிறது டேப்ல வந்து வெளிய தான் குளிக்கணும், வீட்டுக்கு வெளிய. அந்த வீட்டுக்கு வெளிய அப்படி என்னதான் இருக்குன்னு எனக்கு புரியலங்க. எப்ப பார்த்தாலும் வீட்டுக்கு வெளிய, வீட்டுக்கு வெளிய, வீட்டுக்கு வெளிய, வீட்டுக்கு வெளிய, வீட்டுக்கு வெளிய. குளிக்கிறது வீட்டுக்கு வெளிய. ஏன்னா சின்ன பசங்கலாம் அவன் 3வது படிக்கிறான். என்னோட சிப்லிங்ஸ் எடுத்துக்கோங்களேன். சின்ன பசங்க. அவங்கலாம் வெளிய சும்மா அந்த இன்னர் மஸ்ட்ன்னு போட்டுக்கிட்டு குளிக்கிறாங்க. நான் காலேஜ் படிக்கிற பையன். நானும் அதே மாரி போய் குளிக்கணும். எதுத்த வீட்டுக்காரர் வந்து சொல்லிட்டு போறாரு. "ஏன் சார் உள்ள குளிக்க வேண்டியதுதானே?" அவரு கத்திட்டு போறாரு. கேட்டா, "நீ ஆம்பள இல்ல. எதுக்கு பாத்ரூம்ல குளிச்சதுக்கா?" ஏங்க பாத்ரூம்ல குளிச்சதுக்குலாம் நான் ஆம்பள இல்லன்னா என்ன அர்த்தம்? இதுல ஈகோ. அப்பா அப்படின்னு கூப்பிட்டா பேசுறதில்ல. ஏன்னா அவர் அப்பாவும்,
நாங்கள் வந்து அவர்கிட்ட வந்து ஈஸியாக போய் பேசிடக்கூடாதான். அப்புறம் என்ன பேசணும்? அப்பாலஜி லெட்டர், இந்த பெர்மிஷன் லெட்டர் இல்லாமல் எழுதி போய் பேசுவாங்க. பக்கத்தில் நிற்பா பெல்ட் வாங்கணும். பா அப்படின்னா என்ன எதுக்கு இந்த தேவையில்லாத சீனு? ஆ ஒரு பையன் தான் வந்து கேட்குறான், என்னடா சொல்கிறா, பெல்ட் வாங்கணும்ப்பா, அதை கிட்ட போச்சுப்பா, என்ன பெல்ட்ரா, ஏன்னா நேத்தாண்டா வாங்கி தரேன் லூசு பையில, ஏன்னா அதுக்குள்ளே கிழிச்சு போட்டேன்ப்பா, அது கிழிஞ்சிடுச்சுப்பா. இது கான்வர்சேஷன் என்ன? இது என்ன கான்வர்சேஷன் எனக்கு புரியல. கேட்டால் டார்வின் பேச மாட்றான், செருப்பு பிஞ்சுக்கும். நான் எல்லாருக்கிட்டையும் வந்து பேசினேன், நீங்கள் தான் என்கிட்ட பேசாமல் போனீங்க, நான் பேசாமலாம் இல்லை. ஈகோ. குளிக்க போகிறப்போ ஒரு 7:30க்கு குளிக்க போகிறோம், என்னை விட அவர் சீக்கிரமாக கிளம்பணும். அதனால் கேட்டேன், நீங்கள் கொஞ்சம் குளிச்சுட்டு வந்துடுறீங்களா, நான் உங்களுக்கு அப்புறம் குளிச்சுக்கிறேன் அப்படின்னு தான் கேட்டேன். இந்த டோனில் தான் கேட்டேன். உன் மனசு என்ன நினச்சிட்டு இருக்க? நீ சொல்லி நான் கேட்கணுமோ? நான் சொல்லி நீ கேட்கணும். செருப்பு பிஞ்சுக்கு மரியாதை கேட்டுரும் போல. இப்போ நான் என்ன பெருசாக கேட்டேன்? நீங்கள் சீக்கிரம் கிளம்புவீங்க அதனால் கேட்டேன். சரி நீங்கள் சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க, நான் அப்புறம் குளிச்சுக்கிட்டுமா அப்படின்னு கேட்டேன். குளிச்சுக்கிட்டுமான்னு தானே கேட்டேன். இதுக்கு எதுக்கு இவ்வளோ ஈகோ? எதுக்கு இந்த ஈகோ? இப்படி ஈகோன்னு பண்ணியே எல்லா பசங்க வாழ்க்கையும் கெடுத்துட வேண்டியது. என் லவ் போச்சுங்க, என் வாழ்க்கை போச்சுங்க. நான் இப்போ என்னங்க பண்ணுறது? ஓக்கணுமா எவ்வளையாவது போட்டு? கெட்ட வார்த்தை பேசக்கூடாது நினச்சேன், வந்துடுச்சு மனுஷி. இதெல்லாம் நான் போய் ஒரு அக்கா கிட்ட சொன்னால் அவங்க சொல்கிறாங்க, அவங்க பாவம், நீ தான் அவங்கள புரிஞ்சுக்கணும். ஏங்க ஈகோ காட்டிகிட்டு இருக்கிறதுக்காதுங்க, அதை என்னங்க நான் புரிஞ்சுக்கிறது? ஈகோவில் என்னங்க நான் புரிஞ்சுக்கணும்? ஈகோ தப்புங்க. ஒருத்தனை தவையில் வேற யாரை பேச கேட்டு எங்கள் அம்மாவை கொடுமைப்படுத்தின, அதாவது பாட்டியை. இது என்ன புத்தி? இதில் என்ன நான் புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குது? இதில் என்ன நான் புரிஞ்சுக்கணும்? இந்த மாதிரி சந்தேக புத்தி படுறது, முன்னாடியே ஒன்றை நினச்சி வச்சுக்கிட்டு போட்டு ஒரு பையனை போட்டு அடிக்கிறது, இதெல்லாம் தப்புங்க. இதில் நான் என்ன புரிஞ்சுக்கணும்? இல்லை எனக்கு நல்ல மனசு இல்லை, அதாவது வாழ்க்கையில் முன்னேறணும், 4 பேர் போல் நல்லா இருக்கணும், 4 பேர் போல் இல்லை, 4 பேர் பார்க்குற மாதிரி நம்ம வீட்டை முன்னுக்கு கொண்டு வரணுன்றது தான் என் புத்தியில் இருந்துச்சு தவிர எவனையும் பார்த்து நான் வளரலை. அப்படிப்பட்ட ஒரு பையனை இவ்வளோத்துக்கு சொல்கிறேன். எங்கள் அப்பா தனியாக வந்து ஒரு நாள் கோயில் கொடையப்போ தனியாக நின்றுக்கிறாரு. எனக்கு தோணுச்சு, சரி பாவம் மனுஷன் தனியாக நின்றுருக்காரு, ஒரு கல்யாண வாழ்க்கை சரியில்லை, ஒரு தூணில் போய் தனியாக அனாதை மாதிரி என்னைக்கோ ஒரு நாள் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வராரு, தனியாக நின்றுருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாவமாக இருந்துச்சு. சரி அவருக்காகவும் சேர்த்து நம்ம வந்து நல்லா படித்து ஒரு முன்னுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வைராக்கியத்தோடு இருந்த பையனை எங்கள் அம்மாவை நீ கொடுமைப்படுத்திட்ட, என்னது யார் பேச்சை கேட்டு எங்கள் குடும்பத்தை கெடுத்த, உன் மனசில் நல்ல புத்தி இல்லை, காது கேட்கல. 2017 எனக்கு காது கேட்கல அப்படின்னு போய் சொல்கிறேன். உனக்கு நல்ல மனசு இல்லை. இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி, ஹியரிங் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி 2016 17 போய் சொன்னேன். எனக்கு காதுக்கு ஒருங்க கேட்க மாதிரி தெரில, ஃப்ரண்ட்டில் ப்ரொஃபஸர் பேசினா எங்கேயோ இருந்து கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்னா, உனக்கு நல்ல புத்தி இருந்தால் எல்லாம் நல்லாயிருக்கும். அப்போவே அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு பாட்டு இருந்தால் கொஞ்சம் முன்கூட்டியே இந்த காது பிரச்சனையை கொஞ்சமாச்சும் கம்மி பண்ணியிருக்கலாம்ல. ஆனால் ஏன் பண்ணலை? ஏன்னா உங்கள் புத்தியில் என்னை நான் வந்து கேட்டவன், எனக்கு நல்ல புத்தி இல்லை. நீங்கள் பார்த்தீங்களா? உங்கள் பக்கத்தில் தானே நின்று பண்ணிகிட்டு இருந்தேன். நான் அப்ராட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிவி சேனல்லையும் உட்காந்து காட்டிகிட்டு இருந்தேன். எல்லோரும் பார்க்க தானே செஞ்சீங்க. அப்புறம் எப்படி நல்ல புத்தி இல்லை, 4 பேர் போல் நல்லா இருக்கணும்னு மனசு இல்லைன்னு எப்படி நீங்கள் வாய் கூசாமல் சொல்ல முடியும்? இப்படியெல்லாம் ஒரு பையனை வீட்டில் ட்ரீட் பண்ணால் அவனோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸில் பொம்பளைன்னு வேறு சொல்ல வேண்டியது. நான் லவ் பண்ணுற பொண்ணு ஆப்போசிட்லேயே இருக்கிறான். என்னை பொம்பளைன்னு சொல்லி நடு ரோட்டில் வச்சு கத்துனா, ஒரு சின்ன பையன் 18 வயசு பையன், எனக்கு எப்படி ஒரு மெச்சூரிட்டி இருக்கும்? எனக்கு எப்படி வலிக்கும்? நான் எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு அந்த ரோட்டில் போனால் கூட யாராச்சும் பார்க்க மாட்டான், அந்த வீட்டில் இந்த பொம்பளைன்னு சொல்கிறாங்க அவனு சொல்லிட்டு யாருக்காவது காதில் விழாது. எனக்கு என்ன தோணும்? இதெல்லாம் நான் சொன்னால் சொல்லிடுறாங்க, நீ தான்ப்பா தம்பி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும், செருப்பு பிஞ்சுக்கும். நான் என்ன புரிஞ்சுக்கிறது இருக்குது? ஈகோ காட்டுறது தப்பு. மற்றவங்கள வந்து ப்ரீஜிடிஃபைடாக ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு அவங்கள கேவலமாக ட்ரீட் பண்ணி, இதில் வேறு நான் ஸ்கூல் டாப்பரு, காலேஜில் டிப்ளமோவில் 90% என்னை யாரும் நான் எந்திரிச்சு ஏதாவது புக்கு கொண்டு வரல என்ச்சா கூட 4 பேர் என்ச்சா சோத்த திங்கிறியான்னு கேட்பானுங்க. என்னை மட்டும் உட்காரு தம்பின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் நான்
ஸ்கூலில் எனக்கு மட்டும் எங்கள் இதில் வேறு ஸ்கூலில் எனக்கு எக்ஸாமே எங்கள் அப்பா போட்டு அடிக்கிறாரு, முடியை பிடிச்சி இழுத்து வச்சு அடின்னு அடிக்கிற எங்கள் அம்மாவை. நீ கொடுமைப்படுத்தின, நீ பெரிய இவனா, இன்றைக்கி தான் நீ கையில் மாட்டியிருக்க, உன்னை நான் கொன்று குழி மூடுறேன் இவ்வளோ நாள் கழிச்சு. ஏன்னா ரொம்ப நாள் இவ்வளோ இருக்கிற அந்த ஆதங்கம் போல். இன்றைக்கி இவ்வளோ நாள் என் கையில் மாட்டலை, இப்போ தான் என் கையில் மாட்டியிருக்க வசமாக, உன்னை கொன்று குழி மூடுறேன் அப்படின்றது. எதுக்குன்னா எங்கள் பாட்டியை கொடுமைப்படுத்திட்டான். என்ன கொடுமை தெரியுமா? எங்கள் பாட்டிக்கிட்ட கேட்டேன், என்ன நான் கொடுமைப்படுத்துறேன்னு கேட்டால், பல் விளக்குறப்ப நீ பேஸ்ட்டை வச்சுக்கிட்டு இப்படியே நீ இடிச்சுக்கிட்டே இது ஒரு கொடுமைப்படுத்துறதாங்க. இதுக்கு பேர் கொடுமைப்படுத்துறதா? கடைக்கு போக சொன்னால் போக மாட்டேன். ஆமாம், 4 நாள் சொன்னால் 2 நாள் போவேன். 2 மணிக்கு கடைக்கு போக சொன்னால் 4 மணிக்கு போவேன். சம்டைம் போக மாட்டேன். என்ன 6ஆப்போ 7ஆப்போ படிச்சுட்டு இருந்தேன். அந்த வயசில் அப்படி தான் பண்ணேன். இது கொடுமைப்படுத்துறதுலாம் இல்லை. அப்படியே வச்சா கூட யார் பேச்சை கேட்டு எங்கள் அம்மாவை கொடுமைப்படுத்தன்னு கேட்குற அளவுக்கு பேச்சை கேட்டு கொடுமைப்படுத்துகிற அளவுக்குலாம் இல்லை. அவ்வளோலாம் இல்லை. அதுவும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வெளியே போகிறப்போ சொல்லிட்டு தான் வெளியே போயிட்டு வரேன். ஆமாம், ஆம்பளை பையன் அப்படி தான் இருப்பான். ஆம்பளை பையன் அப்படி தான் இருப்பான். அதுதான் ஆம்பளை. அம்மா நான் வெளியே போயிட்டு வரேன். அதுவும் பாட்டிக்கிட்ட தான் இருக்கான். நான் தான் ஆம்பளை, பாட்டி ஆம்பளை இல்லை. நான் தான் ஆம்பளை, நான் தான் வீட்டை பார்த்துப்பேன். என்னை நம்பி தான் வீடு இருக்கணும். 60 வயசு கிளவியை நம்பி வீடு இருக்காது. நான் தான் ஆம்பளை, புரியுதா? நான் அப்படி தான் இருப்பேன். நான் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போவேன். எங்கெல்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கே தெரியாது. எனக்கு எப்படி தெரியும்? நான் சும்மா ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போவேன். அந்த மோதிவிங்க எங்கேயாவது கூப்பிட்டு போவேங்க. எனக்கு என்ன தெரியும் நான் எங்கே போகிறேன்ட்டு? எனக்கே தெரியாது. நான் எங்கேன்னு போய் சொல்லிட்டு போகிறது? வெளியே போயிட்டு வரேன், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஆனால் ஆம்பளைங்க கேட்டால் இவன் கெட்டவன், நீ எங்கள் அம்மாவை கொடுமைப்படுத்திட்ட. என்ன கொடுமைப்படுத்தின? இது என்ன கொடுமைன்னு எனக்கு புரியல. வாயை திறந்து பேசவே கூடாதுன்னா என்ன புரியல எனக்கு. எல்லாத்துக்கும் அட்வைஸ், எல்லாத்துக்கும் ஒரு இது வந்தால் கேட்குறாங்க, உனக்கு நல்ல புத்தி இல்லை, நல்ல மனசு இல்லை, நீ இஷ்டத்துக்கு பேச வேண்டியது வாய். இப்படிலாம் பேசினா ஒரு பையன் நிலமை என்ன ஆகும் தெரியுமா? அவன் மைண்டுக்குள்ளே நம்ம ஏதோ கேவலமானவன் போல், அப்படியே நல்லா இருக்க பையனை நாசம் பண்ணுறதே இந்த பெத்தவங்க பேசுகிற இந்த மாதிரி கேவலமான ட்ரீட் பண்ணுறது. அதை பண்ணது யாரு? இதை நான் கேட்டால் இப்போ சொல்லுவாங்க, தம்பி நீ தான் புரிஞ்சுக்கணும். என்னது இது? செருப்பு, ஷூ, 5000 ரூபா விற்ற ஷூ, வெயிட்டாக இருக்கும், பி அடிக்கணும். ஒரு பையன் வாழ்க்கையை அவ்வளோ ஈஸியாக கெடுத்துடுறீங்க. ஒரு பையன் குத்துனா குழந்தை பிறக்கும், குழந்தைய வளர்க்கணும். இது எவன் வேணால் பண்ணுவான், ஆனால் ஆம்பளை பண்ண மாட்டான். அதுதான் அதுவும் என்ன மாதிரி அவ்வளோ ஆசையாக ட்ரீமோட அவ்வளோ சேசிங் அதுக்காக நான் அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கேங்க நிறைய விஷயத்துக்காக. எதுவுமே பண்ணாமல் சும்மா கனவு மட்டும் கண்டவன் கிடையாது. வெறும் எல்லாம் கனவு மட்டும் கண்டா அது வலிக்காதுங்க. அது வெறும் கனவாகவே போயிடும். கனவு இல்லை, நான் உழைச்சிருக்கேங்க. அதுக்காக உண்மையாக உழைச்சிருக்கேங்க. நிறைய விஷயம் எனக்கு வலிக்க தான் செய்யும். அவ்வளோ ஈஸியாக பசங்க வாழ்க்கையை கெடுத்துட்டு ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறீங்க. தம்பி அதுதான் லைஃப். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரிலங்க. எல்லாமே போச்சு. எஜுகேஷன் போச்சு. அதெல்லாம் கூட நான் திரும்ப எடுத்துருவேன். வாய்ப்பு இருக்குது, வச்சுக்கங்க. ஃப்யூச்சர் ஒன்று இருக்குது தெரியுமா? ஃப்யூச்சர் என்ன தெரியுமா? நமக்காக நம்ம உருவாக்குறது தான் ஃப்யூச்சர். நான் ஒன்றும் மற்ற பசங்க மாதிரி சும்மா ரேண்டமாக ஒரு பொண்ணுக்கிட்ட சுற்றிக்கிட்டு எப்படிலாம் இருந்ததும் கிடையாது, இருக்க போகிறதும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் மெச்சூர்டாக இருக்கணும். மெச்சூரிட்டினா சும்மா குழந்தை பெற்றுக்கு வளர்க்குறது தான் வாழ்க்கை கனவு. அதாவது ஒரு குடும்பம் என்பது என்னவென்றால், எவ போனாலும் வந்தாலும் எவளையாவது குத்தி நம்ம குழந்தை பெற்றுக்கலாம், நாம் வளர்க்கலாம், நாம் ஆம்பளை என்று உலகத்தை புணர்த்தலாம். இது இல்லை. நிற்கணும் கிரவுண்டில். ஸ்டாண்ட் ஃபார் யுவர் செல்ஃப், ஸ்டாண்ட் ஃபார் வாட் யூ பிலீவ், ஸ்டாண்ட் ஃபார் யுவர் செல்ஃப். தட்ஸ் வாட் எ மேன் do. கல்யாணத்தை தவிர்த்துட்டு அப்பாவோட பேச்சு கேட்டுச்சு, அப்பாவுக்கு பயந்து கல்யாணத்தை தவிர்த்துட்டு படிக்க போகிறேன்னு சொன்னப்போ, அதே படிப்பை வச்சு நான் பெரிய ஆளாகி என் குடும்பத்தை நான் உயர்த்துவேன்னு சொன்ன ஆம்பளானா 17 வயசுல முடிவு பண்ண சத்தியசிலனா.
என் வாழ்க்கைய அழிச்சிருக்கீங்கல்ல. இல்லன்னா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஓவர். ஒரு குடும்பம் என் வாழ்க்கைய அழிச்சு, ஒரு பொண்ணு மேல நான் வச்ச பாசத்த கேவலப்படுத்தி, எங்க அம்மா சாவறப்ப எனக்கு வயசு புரியல. அந்த புரியாத வயசு. எங்க அப்பாவுக்கு 2வது கல்யாணம் நடக்கிறப்பவும், அப்பவும் புரியாத வயசு. நான் வெளிய கொய்யாக்கா வச்சு கேட்ச் அண்ட் கேட்ச் ஆடிட்டு இருந்தேன். இந்த உலகத்தில யாரு மேலயுமே வைக்காத பாசத்த நான் ஒரு பொண்ணு மேல வச்சேன். அது தப்புன்னா, அது நான் தப்பு இல்ல. பொண்ணுங்க தப்பு. பார்க்குற ஒருவேளை நீங்க பொண்ணா இருந்தா, உங்களுக்கு உண்மையிலேயே தாய்மைன்னு ஒண்ணு த்து இருந்தா, உங்க தப்பு. காசுக்கும், பணத்துக்கும் பாசம்லாம் எனக்கு தேவையில்ல. எனக்கு காசு, பணம் தான் வேணும். ஏய் போடா! ஏய் மச்சான்! எனக்கு அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க. இப்படி சுத்துறது உங்க தப்பு. பார்க்குறது பொண்ணுங்களா இருந்தா சொல்றேன். கை நீட்டியே சொல்றேன். உங்க தப்பு. ஒரு ஆம்பள என்னைக்குமே தான் பாசத்த வெளிய காட்ட மாட்டான். அது உள்ள இருக்கும். காட்ட ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்களேன், தாங்கவே மாட்டீங்க. செத்து போயிருவீங்க. பாசத்திலேயே செத்து போயிருவீங்க. அவ்வளோ இருக்கும் நெஞ்சுக்குள்ள. ஒரு பையன் அவ்வளோ ஈஸியாலாம் வந்து ஒரு பொண்ணுக்கு மேல வந்து பாசமா இருக்க மாட்டான். செக்ஸ் ஓகேங்க. கையடிச்சா 5 நிமிஷம் 2 நிமிஷமா தெரியல. எவன் நானா கால்குலேட்டா பண்ணிட்டுருக்கேன் அப்படி செகண்ட்ஸ்ல உட்காந்து. ஐட்டம் ரூ. 5000 ரூ. 10,000 இருக்கும். சரியா? இதுக்கெல்லாமா இதுக்கும் உங்களுக்கு இதுக்கும் வித்தியாசமே தெரியாதா? இல்ல பெத்தவங்க நல்லவங்க, பெத்தவங்கள நாங்க பாதுகாக்கணும், பெத்தவங்கள நாங்க தான் புரிஞ்சுக்கணும். முதல்ல பெத்தவங்க நம்மள புரிஞ்சுக்கணும். நம்ம பையன் நல்லா தான் இருக்கான். நல்லா வாட்ட சாட்டமான வருது பாருங்க. ச்சை! உடம்புக்கே எனக்கும் புத்தி போகுது பாருங்க. உடம்புன்ட்டு. கேவலமான புத்தியா இருக்கு போல. எப்படி இந்த சர்க்கிள்ல சுத்துனா அப்படிதான். நல்லா படிக்கிறான், நல்ல ஆம்பிஷன்ல இருக்கிறான். அவன ஏன் நம்ம போட்டு வந்து டீகிரேட் பண்ணணுன்ற அறிவு இல்லல்ல. எதுக்கு என்ன டீகிரேட் பண்ணணும்? இதுல உங்க அண்ணன் மாரி தான் நீயும் ஆவ. ஓப்பனாவே சொல்றேன். நான் ஏன் எங்க அண்ணன் மாரி ஆவணும்னு புரியலையே. யாருமே யார் மாரியும் ஆக முடியாது. அவன மாரி நீ கேவலமா போவ. இவன மாரி எதுக்கு? நல்லா படிக்கிறேன். ஒரு பொண்ணு மேல பாசமா இருக்கிறேன். என் குடும்பத்த நல்லா முன்னுக்கு கொண்டு வரணும்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் ஷையான கேரக்டர். கொஞ்சம் அமைதியா, நம்ம உண்டு, நம்ம வேல உண்டுன்னு போற ஒரு அமைதியான ஒரு ஆளு. ஆனா மத்தபடி அதுக்காக நான் கெட்டவன்லாம் இல்லையே. யார் மேலயும் பாசம் அப்படிலாம் இல்லையே. என் தங்கச்சி தம்பிக்காகவே நான் பிளான் வச்சிருந்தேன். என் தங்கச்சி தம்பி வந்து யுஎஸ்ல படிக்க வைக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. நான் எந்த கண்ட்ரி போறேனோ, எனக்கு கண்ட்ரி வந்து கனடா. அங்க நம்ம தங்கச்சி தம்பிய படிக்க வைக்கணும். அவங்களுக்குன்னு ஒரு ரூ. 3,00,000 இல்ல ₹1,00,000 மந்த்லி அவங்களோட சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல போயிட்டு இருக்கணும்னு நான் ஃபினான்ஷியல் பிளானிங் 17 வயசுல பண்ணிட்டேன். இன்னைக்கு சொல்றாங்க, "ரூ. 25,000 சம்பாதிக்க கூட உனக்கு துப்பில்லாதவன்" அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரோ 17 வயசுலயே 3ஆப்பு படிக்கிற சின்ன பையனுக்காகவும், 5ஆப்பு படிக்கிற சின்ன பையனுக்காகவும் நீங்க யோசிக்கிறத விட பல மடங்கு யோசிச்சவன் நான். அப்படிப்பட்ட பையனுக்கு நல்ல புத்தி இல்ல, அது இல்ல, இது இல்ல, திமிரு பிடிச்சவன், ஈகோ, கொடுமைப்படுத்திட்டான், இல்ல அக்யூஸ்ட் மாரி ட்ரீட் பண்ண வேண்டியது. எல்லாத்தையும் பண்ணிப்புட்டு, "நீ தான்ப்பா தப்பானவன், நீ தான் தப்பா இருந்தவன், நீ சின்ன பையன், உனக்கு மெச்சூரிட்டி இல்ல." செருப்பு பிஞ்சுக்கும். எப்படி இப்படி சொல்ல முடியுதுன்னு எனக்கு புரியல. ஏன் தெரியுமா? நீங்கலாம் பெரியவங்க, நாங்கலாம் சின்ன பசங்க. பெரியவங்க என்ன சொன்னாலும் எல்லாரும் கேட்பாங்க. சின்ன பசங்க சொன்னா கேட்க மாட்டாங்க. அதனால என்ன வேணா பேசலாம் வாய்க்கு வந்ததெல்லாம். கரெக்ட்டா? எனக்கு 26 வயசுக்குள்ள மேரேஜ் பண்ணணும் ஆசை. நான் ஆம்பிஷியஸ் காய்ங்க. நெறைய பசங்க என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸாவே சொல்றாங்க. அது யாருன்னு நான் மென்ஷன்லாம் பண்ண விரும்பல. எல்லாரும் அப்படிதானே முக்காவாசி பேரு. யாரும் என்னங்க எல்லாம் விடுங்க. ஆம்பிஷன் இருக்கோ இல்லையோ, அவங்களுக்கு என்ன ஆம்பிஷன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச மாரி அவ்வளோலாம் நான் பக்கத்துல இருந்ததுனால சொல்றேன். பார்த்த மாரியும் தெரியல. நார்மலான பீப்பிள்ஸ் யூ நோ வீட்ல சோறு போடுவாங்க, சாப்பிட்டோம், பொண்ணு பாப்பாவ கல்யாணம் பண்ணோம், அப்படி இப்படி ப்ளா 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 இருக்கிறத மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு அப்படியே போணும் அப்படின்றது தான் எல்லாரோட மைண்ட் செட். நான் அப்படி இல்லை. என் ஃபேமிலிக்காக நான் இருக்கணும்னு நெனைச்சேங்க. ஏன்னா நான் தான் மூத்த பையன். யாரும் இத சொல்லல. என்கிட்ட வந்து யாரும் சொல்லல. "நீ தான் வந்து மூத்த பையன். நீ தான் வந்து தங்கச்சி தம்பிய பார்த்துக்கணும்." அது இதெல்லாம் யாரும் எனக்கு எதுவும் கம்பலும் பண்ணல, சொல்லல. எல்லாம் நானே யோசிச்சேன் சொந்தமா. அப்படி யோசிச்ச பையனுக்கு புத்தி சரியில்ல, நல்ல மனசு இல்லன்னு எப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு புரியல.
எப்படி? அதுவும் 18 வயசு சின்ன பையன. அதுவும் அந்த வயசுலயே அந்த பையன் அவ்வளோ நல்லா யோசிச்சிருக்கான். ஃபினான்ஷியல் இது மொதற்கொண்டு. அவ்வளோ அறிவு இருக்கு. அப்படிப்பட்ட பையனுக்கு அறிவு இல்ல. உன்ன தூக்கி குப்பையில போட்டுருப்பாங்க. என்னது இதெல்லாம்? எப்படி இப்படிலாம் நீங்க பேசுவீங்க? இப்படிலாம் பண்ணி பண்ணி தான் என் கான்ஃபிடன்ஸ் போயிடுச்சு. நான் எங்கேயோ இருந்தேன். என் கான்ஃபிடன்ஸ் போயிடுச்சு. நான் எப்படி ஒரு பொண்ணுகிட்ட என் மூஞ்ச போய் காட்டுறேன்னு எனக்கு தெரியல. அதனாலேயே கூனி குறுகி போயிட்டேன். என்ன பண்றது இப்ப நான் அவ இல்லாம? என்ன பண்றது? அதுக்கு என்னப்பா இன்னொரு ஒரு பொண்ணு வருவா, அவள குத்தி நீ குடும்பம் நடத்தலாம்ல? குடும்பம் நடத்துறதுலாம் பிரச்சனை இல்ல. எவன் கூட வேணா குடும்பம் நடத்தலாம். சரியா? என்ட்ட ஒருத்தர் சொல்றாரு, "இதுவும் ஓட்ட தான், இதுவும் ஓட்ட தான். அப்புறம் என்னப்பா இந்த ஓட்ட தான் வேணும்? ஓட்ட வேணும்னு கேட்கலங்க." ஒருத்தர் சொல்றாருங்க என்கிட்ட அந்த மாரி, "பொண்ணுங்களே நீங்கலாம் ஓட்டையா?" பொண்ணா இருந்தா கேட்கிறேன். ஒருத்தர் சொல்றாரு, "நீங்க என்ன பண்ணணும்? டார்வின் நல்ல பையன் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்." எந்த பொண்ணுமே பண்ணலங்க. இப்போ மூஞ்ச பார்த்தே கேட்கிறேன். ஓட்ட ஓட்டன்றாங்க. நீங்க ஓட்ட இல்லங்க. நீங்க வந்து ஓப்பனாவே சொல்றேன். உண்மைய சொல்றேன். எனக்கு பொண்ணுங்கள ரொம்ப புடிக்குங்க ஜென்ரலாவே. ஏன்னா பொண்ணுங்க கிட்ட தான் தாய்மைன்ற ஒரு குணம் உண்டு. இரக்க மனசும் பொண்ணுங்களுக்கு தான் உண்டு. ஆனா ஏன் காட்ட மாட்டேங்குதுன்னு தெரியல. இந்த அளவுக்கு கேவலமா பேசினா கூட, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா கூட, என்னதான் டார்கெட் பண்றீங்க? இவன் கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் சொன்னாங்க, "தம்பி அது முடிஞ்சு போன." எது முடிஞ்சு போன கத? எதுவுமே முடிஞ்சு போன கத இல்ல. வாழ்க்கையே முடியாது. நீங்க செத்ததுக்கு அப்புறம் நீங்க வாழ்க்கை முடிஞ்சிரும்னு நெனைக்கிறீங்களா? உங்க ஆன்மாக்கு அழிவே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ என்னத்த நீங்க லவ் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவீங்க? லவ்னா என்ன தெரியுமா? ஒருத்தங்க மேல இருக்கிற பாசம். அது என்னைக்குமே போகாது. ரிலேஷன்ஷிப் முடியும். ரிலேஷன்ஷிப். டேட்டிங் முடியும். இந்த நீங்க நியூஸ்லாம் பார்ப்பீங்களே, தமன்னா பாட்டியா வந்து ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆயிடுச்சுலாம். அது ரிலேஷன்ஷிப். அது முடியும். மேரேஜ் கூட முடியும். அது ஏன் தெரியுமா? மேரேஜ் அப்படிங்கிறது ரிலேஷன்ஷிப். ஒரு ப்ராமிஸ்ட் ரிலேஷன்ஷிப். அதுவும் முடியும். ஆனா லவ் முடியவே முடியாது. லவ் எப்போ வேணா வரலாம். மேரேஜ்க்கு அப்புறமும் வரலாம். அதுக்கு முன்னாடியும் வரலாம். எப்போ வேணா வரலாம். அது ஓகே. அத ஒத்துக்கிறேன். ஆனா வரணும். புரியுதுங்களா? ஒருத்தங்க மேல பாசம் வைக்கணும். அதுவா வரும். நம்மளால வைக்கணும்னு சொல்லிட்டேன். வைக்க முடியாது. அதுவா வரும். அது ஒரு சில பேருக்கு தான் வரும். எல்லாருக்குலாம் வராது. கல்யாணம் பண்ணி வாழ்ற எல்லாரும் லவ் பண்றாங்க. எல்லாருக்கும் பாசம் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரியா? அப்படி இருந்திருந்தா, இந்த ஒட்டுமொத்த சொசைட்டியும் சேர்ந்து என்ன தலையில தூக்கி வச்சிருப்பீங்க. ஒருவேள உங்களுக்கு உண்மையிலே பாசம்னா என்னன்னு தெரியும் அப்படின்னு இருந்தா, இந்த ஒட்டுமொத்த சொசைட்டியும் என்ன தூக்கி தலையில வச்சிருப்பீங்க. இப்படி ஒரு பையன் இந்த உலகத்தில இருக்கிறானா? அதுவும் இந்த கலியுகத்தில இவ்வளோ நல்ல விஷயத்த நெனச்சுக்கிட்டு நம்ம குடும்பத்த பார்த்துக்கணும், நம்ம ரோசிமாவ பார்த்துக்கணும், அவ்வளோ பாசமா இருப்பானா? அப்படின்னு நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பீங்க. அப்படியா பண்ணீங்க? இல்லையே. அப்புறம்? எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு எங்களுக்கெல்லாம் பாசம் இருக்குன்னு எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. வெற்றியோ, தோல்வியோ, டார்வின் இன்னைக்கு இல்லைங்க. என்னைக்குமே ஒரு படி மேல எல்லா விஷயத்துலயும். உங்களுக்கு இந்த சின்ன பிரெயின்ஸுக்குலாம் பெரிய பிரெயின்ஸ வந்து புரிஞ்சுக்க முடியாது. இந்த தம்மாத்துண்டு அறிவு இருக்கு தெரியுமா? இவ்வளோண்டு. இந்த அறிவுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய அறிவ வந்து புரிஞ்சுக்கவே முடியாது. உதாரணம் சொல்லணும்னா, ஏபிஜே அப்துல் கலாம் வந்து உங்ககிட்ட வந்து பேசினாருன்னா, உங்களுக்கு என்ன எளவு புரியும்? ஒரு எளவும் புரியாது. அவரே பைத்தியக்காரன்ட்டு போவோம். அதுதான் சின்ன மூளைக்கும், பெரிய மூளைக்கும் உள்ள வித்தியாசம். ஆனா, இந்த 10, 15 சின்ன மூளைங்க சேர்ந்து பெரிய மூளைய அடிச்சு கொன்னுடுங்க. மெஜாரிட்டி அதிகம்ல. அதனால. அந்த மாரி ஒரு வாழ்க்கையில அடிபட்டு வாழ்க்கைய தொலைச்சுட்டு நிக்கிற ஒரு எப்படி சொல்றது? கிட்டத்தட்ட ஒரு அனாதை மாரின்னு வச்சுக்கோங்களேன். மென்டலி அனாதைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மென்டல் அனாதை அந்த மாரி புது டேர்மா இருக்கும். அந்த மாரி ஒரு அனாதை இந்த டாரோ. ஒரு பொண்ணுக்காக நான் எவ்வளோ தூரம் ஏங்கியிருக்கேன்னு எனக்கு தெரியுங்க. அந்த ஒரு பொண்ணுக்காக நான் எவ்வளோ அவ மேல பாசம் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். அந்த ஆண்டவனுக்கு தெரியும். என் வாழ்க்கையில எவ்வளோ கோல் இருந்துச்சு, எவ்வளோ லட்சியம் இருந்துச்சு. எல்லாருக்கும் இருக்கும். இருக்கும். நெறைய பேருக்கு ஒரு சில பிளானிங்ஸ் இருக்கும். இல்லன்னு நான் சொல்லல. அது எந்த அளவுக்கு டீப்பா இருக்குங்கிறது தான் அங்க பிரச்சனையே. புரியுதுங்களா? எல்லாருக்கும் இருக்கும். ஃபைன்.
அது எந்த அளவுக்கு ரூட்டடாக எந்த அளவுக்கு டீப்பாக இருக்குதுன்னு ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா? அங்கே தான் மேட்டர். எல்லோரும் கனவு காணலாம், எல்லோரும் ஆசைப்படலாம், என்ன வேணால் பண்ணலாம். பட் அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எவ்வளோ டீப்பாக அதை நம்ம பிலீவ் பண்ணுறோம், எந்த அளவுக்கு நம்ம அதை உள்ளுக்குள்ளே வச்சுருக்கோம். ஐ மீன் டீப் ரூட்டடாக இது எல்லாம் சேர்ந்து தான் அதை டிஃபர் பண்ணும். சும்மா ரோட்டில் போகிறவங்க கூட சொல்லிட்டு போவோம், எனக்கு அப்படி போகணும்னு ஆசை மாப்பிள்ளை காரில் அப்படின்ட்டு போவோம். யார் வேணால் என்ன வேணால் ஆசைப்படலாம், தப்பில்லை. அது எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறோம், எந்த அளவுக்கு அது உள்ளுக்குள்ளே நமக்கு கனெக்ட் ஆகியிருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சேர்ந்து தான் அது எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது அப்படின்றது இருக்குது. அது மாதிரி தான் லவ் அப்படின்ற ஒரு விஷயம், ஒருத்தங்க மேலே பாசமாக இருக்கிற ஒரு விஷயமும் ஜஸ்ட் லைக் தட். சும்மா அப்படியே காற்று வாக்கில் 2 காதல் இப்படிலாம் படம் எடுத்து தான் கேவலப்படுத்திட்டானுங்க லவ்ன்ற விஷயத்தையும். அது அப்படி கிடையாதுங்க. அது ரொம்ப டீப் ரூட்டடான ஒரு விஷயம். எல்லாருக்கும்லாம் லவ் வராது. சும்மா ஒரு பொண்ணு கையை பிடிச்சி ஊட்டி விட்டேன், அவள் கூட இங்கே போனேன், இதெல்லாம் லவ் கிடையாது. இதுவும் திஸ் இஸ் நாட் லவ். இதுக்கு பேர் ஒருத்தங்க மேலே பாசம் வைக்கிறது. இதுக்கு பாசம் இருக்காளேன்னு எவனுக்கு தெரியும்? நான் கூட என் ஃப்ரெண்டு கூட சும்மா ஊட்டி விடுவேன். ஃப்ரெண்டுன்னா ஒரு 2 நாள் பழகியிருப்பேன். இந்தாங்க ப்ரோ கையில் அடிபட்டிருக்கு, பரவாயில்ல ப்ரோ, நான் கூட சும்மா ஊட்டி விடுவேன். பாசக்கார பையனாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு விடுவான். எனக்கு அவங்க மேலே உண்மையிலே அப்படியே டீப் ரூட்டடான பாசம் இருக்குன்னு அர்த்தமா? கிடையாது. ஒரு நல்ல மனுஷனாக நான் எனக்கு கூட இருக்கிற ஒருத்தங்க அடிபட்டிருக்கு, நான் ஒரு நல்ல மனசோட நான் தான் சொல்கிறேனே தவிர அதுக்காக நான் கெட்டவன் அர்த்தம், அவங்களை கொலை பண்ண போகலாம் அர்த்தம் இல்லை. ஆனால் அந்த டீப் ரூட்டட் ஒன்று இருக்குது. எந்த அளவுக்கு நம்ம இருக்கோம் அப்படின்னு ஒன்று இருக்குது தெரியுமா? அந்த அளவுக்கு இல்லை. சும்மா ஜஸ்ட் ஒரு மேனரிசம், ஒரு மனிதாபிமானம் தான். அந்த மாதிரி தான் இங்கே நிறைய பேர் லவ்வை பார்க்குறாங்க. அண்டு மேரேஜையும் நினச்சிக்கிட்டு காதல் காற்று வாக்க 2 காதல்னு சொல்லிட்டு சும்மா போக வேண்டியது. முதல்ல பெற்றவங்க பிள்ளைங்களை புரிஞ்சுக்கணும். இது இப்படி போட்டு கேவலமாக ட்ரீட் பண்ணக்கூடாது ஒரு பையனை போட்டு. அப்புறம் அவன் ரெபல் மாதிரி தான் நடந்துப்பான், எதிர்த்து தான் பேசுவான். வேறு என்ன பண்ணுறது? எப்படி ஒரு பையனுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கும்? பேரண்ட்ஸ் இப்படி வீட்டில் ட்ரீட் பண்ணால் ஒரு பையனை எப்படி வெளியே போய் அவன் தலை காட்டுவான்? அவனுக்கு கூடி குறுகி போயிடுவாங்க. பேசவே வாயே வராது. ஒரு மாதிரி ஆயிடுவான். அவனுக்கு எல்லாமே முடிஞ்சு போயிடும். சாகவும் முடியாமல் வாழவும் முடியாமல் என்ன பண்ணுறது தெரில. அவளை விடு அவளை பற்றி எப்படி விட முடியும்? அது எப்படி விட முடியும்? நான் அவன் மேலே படுக்கலை. எல்லோரும் சொல்கிறாங்க முதல்ல இந்த லவ் ஃபெயிலியர் லவ் ஃபெயிலியர்னால் உண்மையாக லவ் பண்ணணும்னு சொல்கிறேன். போயிட்டு மச்சான் அது முடிஞ்சு போன ஸ்டோரி இப்படிலாம் சொல்லாதீங்க. ஏன் தெரியுமா? லவ் பண்ணுற பசங்களுக்கு எப்போவுமே அதை ஒரு பொண்ணு மேலே உண்மையாக பாசம் இருக்க பசங்க சொல்கிறேன். இப்படி பேசுகிறவங்கள பிடிக்காது. என்ன தெரியுமா சொல்லணும்? ஆமாம் மச்சான் நீ அப்படியே இருன்னு சொல்லணும். உண்மையிலே சொல்கிறேன், அப்படியே இரு. இதுதான் ஃபேக்ட்டு. உண்மை அதுதான். சும்மா நான் இந்த திருத்துறன்ற பேரில் மச்சான் இவ போனால் என்ன வருவா மச்சான் இப்படிலாம் இந்த சும்மா இப்படிலாம் பேசாதீங்க. அது பிடிக்காது. புரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் நாட் அபவுட் ரிலேஷன்ஷிப். சும்மா வந்தோம் போனோம் இல்லை. ஒரு ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் லைஃப். நோ நாட் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் லைஃப்ஸ் லைஃப். இட் வில் பாஸ்ட்டு, ப்ரெசென்ட்டு, ஃப்யூச்சர் 3 சேர்ந்தது தாங்க வாழ்க்கை. ஃப்யூச்சரை மட்டும் பாருங்கள். ஃப்யூச்சர் என்ன பாஸ்ட்டில் என்ன செத்தா போனீங்க? பாஸ்ட்டில் செத்துருந்தீங்கன்னா இப்போ இருக்கவே மாட்டீங்க. பாஸ்ட்டு, ப்ரெசென்ட், ஃப்யூச்சர் 3 சேர்ந்தது தான் லைஃபை தவிர பாஸ்ட்டை மறந்துடுங்க. ப்ரெசென்ட்டில் வாழுங்க. ஃப்யூச்சரை பற்றி யோசிக்காதீங்க. இது ஃபேக்கான ஒரு மோட்டிவேஷன், பொய்யான மோட்டிவேஷன். இது கிடையாது. 3யுமே பிடிங்க. பாஸ்ட்டை நல்லா மனசில் வச்சுக்கோங்க, மறக்காதீங்க. ப்ரெசென்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஃப்யூச்சரை பற்றியும் திங்க் பண்ணுங்க. அதுதான் லைஃப். 3மே சேர்ந்தது தான் வாழ்க்கை. பைத்தியக்காரத்தனமாக மோட்டிவேட் கொடுக்குறேன்ற பேரில் இதை பற்றி யோசிக்காத. எப்படி யோசிக்காமல் இருக்க முடியும்? அது எப்படி மைண்டில் இல்லாமல் போகும்? இல்லை, இருக்கும். அதை க்ளோரிஃபை பண்ண ட்ரை பண்ணுங்க. பாஸ்ட் இஸ் பாஸ்ட்லாம் சொல்லி காமெடி பண்ணாதீங்க. நோ, எதுவுமே பாஸ்ட் கிடையாது. ஐ மீன் எதுவுமே பாஸ்ட்லாம் மறக்காது. அதை பேசாமல் இருக்கவும் முடியாது. அது இருக்கும். தேட்ஸ் வாட் இஸ் ஷேப்பிங் யூ. வாட் எவர் யூ டூ, தேட்ஸ் வாட் இஸ் ஷேப்பிங் யூ. நான் என் பேரை டாரோன்னு மாற்றினேன் பிகாஸ் நான் டாரோஃபிடெக்ஸ் பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணேன் பிகாஸ் டாரோ மை நேம். சேஞ்ச் பண்ணேன். ஏன்? அது ப்ரெசென்ட்டுங்க. இப்போ நடந்தது சொல்கிறேங்க. ஏன்? பிகாஸ் ஆஃப் பாஸ்ட். அப்போ இது 2க்கும் கனெக்ஷன் இருக்குல்ல. அப்புறம் என்னத்தை இதை பற்றி பேசாத மறந்துடு. சின்ன பசங்க மாதிரி ஏன் பண்ணிக்கிட்டு மெச்சூர்டாக இருக்கணும்ல. அண்ட்
மேரேஜ் இஸ் நாட் பெர்மனண்ட். அதில் டைவர்ஸ்னு ஒன்று இருக்குது. சரியா? சும்மா கல்யாணம் ஆச்சுன்னா உடனே அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா கதை கனவு காணக்கூடாது. எல்லாரும் தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிட்டே நம்மளை சாவடிக்க வேண்டியது. அடிச்சிட்டாங்க. எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு சில பேர் நடக்கும். பட் என் வாழ்க்கையில் கொஞ்சம் அதிகமாக நடந்திருக்கு. ஏன்னா நான் இருந்த நிலைமையும் அந்த மாதிரி ரொம்ப அதிகமாக நடந்திருக்கு. ரொம்ப டீப்பாக யூனோ என் பசங்கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னால் கூட சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டாங்க. நான் ஃபஸ்ட்லேருந்தே சொன்னேன், இதெல்லாம் ஆகுது அதெல்லாம் ஆகுது. யாரும் சீரியஸாகவே எடுத்துக்கல. யாருமே சீரியஸாக எடுத்துக்கல. என் உடம்புல பிரச்சனைன்னு போய் டாக்டர்கிட்ட சொன்னால் கூட என்னது உங்கள் உடம்பே இல்லை, உனக்கு என்ன பிரச்சனை, அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணோம். அலட்சியம். அலட்சியப்படுத்தியே முடிச்சிட்டாங்க. நான் என்ன பண்ணுறதுங்க? ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. சாவணும்னு தோணுது, ஆனால் பயமாக இருக்குது. ஏன்னா வாழணும் உள்ளுக்குள்ள அவ்வளோ ஆசை இருந்துச்சுல்ல, அவ்வளோ ஈஸியாக வர மாட்டேங்குது, பயம் வருது. எனக்கு கல்யாணம் பண்ணி வாழணும்னு ஆசைங்க உண்மையிலேயே. மேரேஜ், ஐ லைக் மேரேஜ் பிகாஸ் இட்ஸ் லைக் அ ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் திங்ஸ். ஐ லைக் மேரேஜ். பட் என்ன பிரச்சனைனா, நான் ஒரு பொண்ணு மேலே ரொம்ப பாசம் வச்சுட்டேங்க. என்னால் மெட்டீரியலிஸ்டிக்காக சும்மா மேரேஜுங்கிறத மெட்டீரியலிஸ்டிக்காக பார்த்துட்டு மேரேஜ்னால் என்ன, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணோம், குடும்பம் நடத்தணும், போகணும் வரணும், அந்த பொண்ணுக்கானதை பார்க்கணும், நான் அந்த பொண்ணு நம்மளை பார்த்தப்பா அது பாட்டு லைஃப் போவோம். அது மெட்டீரியலிஸ்டிக். அந்த மாதிரி மெட்டீரியலிஸ்டிக்காக ரோபோட்டிக்காக வாழ மனசு வரல. ஏன்னா நான் வச்ச பாசம் அந்த அளவுக்கு ட்ரூ அண்ட் டீப். இப்போ மூஞ்சி அழகாக இருக்கா, கொஞ்சம் டீசெண்டாக இருக்கா, வீடியோ முன்னாடி போட்ட வீடியோஸ்க்கெலாம் பெட்டராக இருக்கா? I too can act smart, but that's acting. Hope you understand. Good luck guys.